அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ 38 இன்ச்சு அளவில் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நான் லைனிங் 1.5 மீட்டர் எடுத்திருக்கேன். எதனால் அப்படின்னா, ஏற்கனவே பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம எப்பயும் எடுக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஒரு 20 பாயிண்ட் நம்ம எடுத்தால் தான் நம்ம தைக்க முடியும். இதுக்கு பேக்கும் ஸ்லீவும் மாடலில் வருது. அதுக்காக 1.5 மீட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பின்னாடி ஸ்கேலப் டிசைன் வச்சு நெட்டு கொடுத்து தைக்கிறனால இந்த துணி எடுத்து வச்சுருக்கேன். இது பட்டு துணி, பட்டுச்சல்லையிலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல லைனிங்கை எடுத்துக்கோங்க. 38 இன்ச்சில் நம்ம கட் பண்ணுறப்ப இது 9.5 இன்ட்டு 4 38 9.5 இன்ட்டு 4 38. அப்போ 9.5 இன்ச்சு நம்ம துணி 9.5 இன்ச்சும் எக்ஸ்ட்ரா தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு இருக்கிறது போல் இதை மடித்து போடணும். இந்த இருக்குது 11 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம மடித்து போடணும். இப்போ இது போட்டாச்சு. இப்போ பேக் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அளவு சட்டை நம்ம கையில் இருக்குது. முதல்ல ஷோல்டர் ரெண்டையும் நம்ம பிடிச்சிக்கிடணும். பிடிச்சி இதை இது போல் நம்ம வச்சுக்கிடணும். பின்னாடி இருக்கிறது போல் நம்ம மடிச்சுக்கிடலாம். இது போல் மடிச்சுக்கோங்க. இந்த கையில் இருக்கிற ப்ளவுஸ் பேக் ஓப்பனில் இருக்குது. இந்த இருக்குது. இப்போ இதை மடித்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு 2 இன்ச்சு விட்டுக்கிடலாம். இப்போ கீழே மடித்து தைக்க 2 இன்ச்சு விட்டுடலாம். விட்டுட்டு அது மேலே இந்த சட்டையை நம்ம வைக்கலாம். இப்போ இதனோட மாடல் வேறு டைப்பாக இருக்கிறனால இது ஒரு டைப்பாக இருக்குது. நம்ம கேர்வ் டிசைன் வச்சு அதில் நெட்டு வச்சு தைக்க போகிறோம் பேக்கில். அதனால் நம்ம எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம உயரத்தை பார்த்துக்கிடுவோம். இது போல் நல்லா இழுத்து வச்சு உயரம் பார்த்துக்கிடணும். பார்த்துட்டு அதை இது போல் போட்டுக்கோங்க. உயரம் இது போல் போட்டுக்கோங்க. இப்போ ஆம் ஹோல் இது மாதிரி போட்டுக்கோங்க. இதில் இந்த ஆம் ஹோல் இதிலேருந்து இப்படி ஒன்று எடுத்து இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி மேலே ஏற்றி குறிச்சிக்கோங்க. இதுதான் ஆம் ஹோலோட அளவு. இதை ஏற்றி குறிச்சிக்கோங்க. இது நம்மளுக்கு சைடு ஜாயிண்ட்டுக்காக நம்ம போடுற கோடு. இது அப்படியே இருக்கட்டும். இதை எடுத்துடலாம். இப்போ இந்த இடம் நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம கோடு போட்டால் போதும். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம துணி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த 1.5 இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போ மேலே இது போல் கோடு போட்டுக்கோங்க. சட்டையோட உயரம் இப்படி பார்த்துக்கோங்க. இது தையலுக்காக நான் போடுற கோடு. இப்போ சட்டையோட உயரம் 13 இன்ச்சு. சட்டையோட உயரம் கரெக்டாக 13 இன்ச்சு தான் இந்த பாப்பாவுக்கு இருக்குது. இப்போ 13 இன்ச்சு அப்படிங்கிறப்ப இந்த பாப்பா கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறனால தான் 13 இன்ச்சு வருது. உயரம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வரைக்கும் வச்சு தைக்கலாம். இது உயரம் 13 இன்ச்சு. இப்போ கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வச்சுக்கலாம். கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை ஆம் ஹோல் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிடுவோம்.
இடுப்பு வந்து எவ்வளவு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த டாட் போடுறதுக்கு வச்சுட்டு அந்த டாட் போடுறதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 இன்ச்சு விட்டு நம்ம இந்த கோடை போட்டுக்கலாம். போட்டு இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ இது வந்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ என்னென்ன அளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து சட்டையோட உயரம் 13 இன்ச்சு, நம்ம எல்லாம் சேர்த்து 15.5 எடுத்திருக்கோம். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு, கழுத்தோட உயரம் 8 இன்ச்சு வச்சுருக்கோம். ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆம்ஹோலோட உயரம் வந்து தையலுக்கு எல்லாம் சேர்த்து 6 இன்ச்சு. ஆம்ஹோலோட உயரம் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கோம். சட்டை வந்து இந்த இடம் வந்து 9.5 இன்ச்சு வச்சுருக்கோம். தையலுக்காக 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். இந்த இடத்துல டாட் போக இந்த மாதிரி கோடு போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம கழுத்து வந்து வளைவு வந்து வரைகிறதுக்காக கழுத்தை வந்து அப்படியே வச்சுருவோம். மற்றதை நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ இந்த பேக் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இது நமக்கு இருக்கட்டும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு நம்ம பேட்டர்ன் பேப்பரில் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ பேட்டர்ன் பேப்பர் வந்து நம்ம இந்த பேக் அளவுக்கு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இதில் வந்து நம்ம பின்னாடி வந்து 2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். முன்னாடிக்கு வந்து நம்ம வந்து கப்பு போடையில் அது கொஞ்சம் கிராஸாக இருக்கும். நம்ம அதனால் துணி கொடுத்து மடித்து தைக்கணும். அதிலே மடித்து தைச்சா நல்லா இருக்காது. அதனால் நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு ஒரு துணி ஜாயிண்ட் பண்ணி மடித்து தைக்கிறாது அளவுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த 1.5 இன்ச்சை நம்ம கட் பண்ணிக்கிடலாம் பேப்பரில். இப்போ இது கட் பண்ணியாச்சு. இதுக்கடுத்து முதல்ல வந்து இதில் இருக்கிற ஆம்கோலை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இந்த இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த கோடும் இதுவும் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம இந்த இடத்துல துணி கொடுத்து மடித்து தைக்கிறதுக்கு இருக்கணும். இதில் ஆம்ஹோல் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். இந்த இடத்துல இது போல் வச்சு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிடுவோம். கோடு போட்டு அதை நாட்ச் போட்டுக்கிடுவோம். இப்போ இது இருக்கட்டும். கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. உயரம் வந்து தையல்லேருந்து சேர்த்து 6 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பாப்பா உயரம் கம்மியாக இருக்கிறனால, சட்டையோட உயரம் 13 இன்ச்சு அப்படிங்கிறனால இது தச்சு வரையில் மொத்தம் 5.5 இன்ச்சு வரும். நல்லா ஹைட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா கழுத்தோட உயரம் வந்து பார்த்து வைங்க, பார்த்து அளந்துக்கிட்டு வைங்க. 6 இன்ச்சு நார்மலாக வந்து பின்கழுத்து 8 இன்ச்சு முன்கழுத்து 6 இன்ச்சு வைக்கிறது. அது எவ்வளவுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து தச்சு வரையில் 5.5 இன்ச்சு இருக்கும். இப்போ நம்ம பிரின்ஸ் கட்டுக்கு முன்னாடி உள்ள பாகம் கட் பண்ண போகிறோம். முன்னாடி உள்ள பாகம் கட் பண்ணுறதுக்கு டேப் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து நிப் பாயிண்ட்டு குறிக்கிறதுக்கு தையலுக்காக மேலே ஒரு 1/2 இன்ச்சு வச்சுருக்கேன். அது போக
இந்த இடத்துல 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த பகுதியில் 9 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த இருக்கு பாருங்க, தையலுக்காக இந்த இடத்துல 6 இன்ச்சு விட்டுருக்கோம். இதை 9 இன்ச்சாக வச்சுக்கோங்க. இந்த பகுதி வந்து 4 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ கீழே 4 இன்ச்சு வச்சோம் பார்த்தீங்களா? இப்போ இந்த 4 இன்ச்சும் மேலே ஒரு 4 இன்ச்சு குறிச்சிக்கிட்டோம்ல, அது இந்த உயரம் வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, எல்லாம் சேர்த்து ஆம்கோல்காண்டி இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஆம்கோல்லேருந்து நம்ம இங்கனக்குள்ளே ஒரு டாட் குறிப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு இது போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து இப்படி குறிச்சிக்கோங்க. இது போல் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்து இந்த இடத்துல 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த உயரம் 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதை இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இதை வந்து இது போல் போட்டுக்கோங்க. இது போல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 1.5 இன்ச்சு இருக்கணும். அந்த இந்த இடத்துலேருந்து இது 1.5 இன்ச்சு இருக்கணும். அதை இப்படி ஒரு கோடு போட்டுட்டு அதிலிருந்து இப்படி லைட்டாக இப்படி வளைச்சி இந்த இடத்துல இப்படி கோடு போட்டுக்கோங்க. இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். கழுத்தோட அகலம் வந்து சட்டையோட உயரம் வந்து 13 இன்ச்சுங்கிறனால கழுத்தோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உயரம் கூட இருக்காங்க அப்படின்னா 6 இன்ச்சு அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கழுத்தோட அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டரோட அகலம் 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஆம்கோலோட உயரம் 6 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ இந்த மேலேருந்து இந்த நிப் பாயிண்ட் வந்து 9 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 9 இன்ச்சில் இருந்து இதனோட அகலம் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். 4 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழே 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த 4 இன்ச்சிலேருந்து இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதிலேருந்து மேலே ஒரு 2 இன்ச்சு வச்சு இந்த கோடை இப்படி போட்டுட்டு அதுக்கடுத்து இதை இப்படி வளைச்சி இது போல் கொண்டு வாங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை இப்படி கட் பண்ணி இது இருக்கட்டும். இந்த இடத்துல இதை அப்படியே நல்லா அழகாக இப்படி வளைச்சி விட்டுருங்க. இது போல் வளைச்சி விட்டுருங்க. இந்த கட் பண்ண பாகம் வந்து இது போல் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இது போல் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆம்கோலில் வந்து ஒரு சின்ன டாட் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இருக்கு பாருங்க. இது போல் இப்படி கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு இருக்கிறது போல் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கழுத்தை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது போல் நம்ம கழுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு இதனோட இது இப்படி இருக்கும். நம்ம வீப்பெட்டி கொக்கிப்பெட்டி வைக்கிறப்ப இந்த அளவை நம்ம கட் பண்ணிக்கிடலாம். இந்த நேரம் இப்படி கட் பண்ணிக்கலாம்.
இது கட் பண்ண பிறகு இது இப்படி தான் இருக்கும். இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸ்லீவ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேப்பரில் கட் பண்ணி மாடல் போட போகிறோம். ஆனால் இதுக்கு இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து அந்த ஸ்லீவ் வீடியோ வேணும்னா அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும், வேணுன்னா பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் இதிலேருந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா இது போல் வச்சுக்கோங்க. அதனால் நான் பேப்பரில் கட் பண்ணி காமிக்கிறேன். இது போல் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இதுதான் ஸ்லீவோட அளவு. அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிக்கோங்க. இது நம்ம தையலுக்காக உள்ள அளவு. கீழே வந்து 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். மேலே வந்து இந்த இருக்குது, இதுதான் ஸ்லீவு. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சிருக்கேன். இப்போ இதுதான் ஸ்லீவோட நம்ம பாயிண்ட்டு. அதிலேருந்து எக்ஸ்ட்ரா நம்ம 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இது கையோட அளவு. அதிலேருந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த துணியை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு இதை வந்து ஒரு கோடு போட்டுருவோம். அந்த எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு நம்ம சட்டையில் விட்டுருக்கனால இங்கே 1/2 இன்ச்சு விட்டால் தான் கரெக்டாக இருக்கும். அதிலேருந்து இப்போ இந்த அளவு இந்த இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது போல் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஃப்ரெஞ்சு கர்வ் வச்சு இது போல் நீங்கள் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த இருக்கா, இது போல் போட்டுக்கோங்க. இந்த அளவு வரைக்கும் கொண்டு வந்துட்டு இந்த ஆம்கோலோட அளவை வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஆம்கோலோட அளவை வந்து இது போல் குறிச்சிக்கோங்க. இப்போ இப்படி எடுத்துட்டு உள்ளேருந்து இது போல் குறிச்சிக்கோங்க. இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த இருக்கா, இது போல் நீங்கள் ஆம்கோலை வந்து குறிச்சிக்கோங்க. குறித்து இந்த கோடை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இருக்குது, இது ஆம்கோலோட அளவு. அதில் இருந்து இந்த கோட்டில் இருந்து இதை வந்து நீங்கள் இப்படி வச்சு கூட நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இது போல் இப்படி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சி இதை இப்படி கொண்டு வந்துருங்க. உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும். இது இந்த இருக்குல்ல, இவ்வளோ போட்டால் போதும். இது உள்ளேருந்து இப்படி உள்வளைவு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி முடித்தாச்சு. இந்த ப்ளவுஸை பற்றி உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.